விதிகளையே என்னால தப்பு என் அம்முக்குடி டீச்சரு ஏல அவங்க பேரு நீலமுடியும் கிடையாது எரும மாடும் கிடையாது. அவங்க பேரு என்ன தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல சொல்லு. எனக்கு தெரியும்ல சொல்லிட்டாங்க. நீ சொல்லு உனக்கு தெரியும்ல. அவங்க பேரு ரகுவரன். பேரவென்ன பள்ளிக்கூடத்து பிள்ளை எனக்கு வணக்கம் சொல்லுதோ இல்லையோ இவன் நேரத்துக்கு சரியா வந்து வணக்கம் சொல்லிடுறானே. அப்புறம் என்ன காரியா சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டியான். ஓ சமைக்கலாம் வர தெரியுமா? சரி அப்ப ராதிக்கு சமையல் வேலையை பத்தி கவலையில உனக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாது. நெசந்தே யாரா சமைக்கிற மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன். அதுக்காக இவனையா கடிக்கிறாங்க. உருட்ட போடாதல உன் மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. ஆனா இங்க வந்து சீனா போட்டுக்கு இருக்க என்ன? ஐயா அண்ணே நீ வேற அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா ஏதோ அந்த ஊருக்கு வேலைக்கு போற வரைக்கும் அப்புறம் அவன் யாரோ நான் யாரோங்கிற மாதிரி ஆயிப்போம்ல. என்ன இன்னைக்கு அப்படி ஆகுது? அப்பெல்லாம் கிடையாது. நான் முகுட்டி டீச்சரை மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல போனா நான் அம்மாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அதனால அவங்கதான் எனக்கு பொண்டாட்டி. அவங்க இந்த ஊரை விட்டு போனாலும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்கள தேடி போய் நான் கூட்டிட்டு வந்துருவேன். இல்ல காதல் வந்து எப்படி சொல்றது சாணில மழை போடுறது சாணி அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துடும். அப்படித்தான் சொல்லிருக்கேன். நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன சரியாண்டு பாப்போம். ஆம்பளை அவங்களுக்கு எப்படி நான்வெஜ் சமைக்க தெரியும்? வெஜ் சமைக்கிறதே பெரிய விஷயம் தான். இதுல நான்வெஜ் கரெக்டா செஞ்சிருவானாக்கும். எனக்கு வாய்க்கு ருசியா இருந்தா தானே சாப்பிடுவேன் நானு. பாப்பா என்ன செய்யறாண்டு. இல்ல இல்ல மனசுல இருக்கவே சமைச்சு கொடுத்தா அது வாய்க்கு ருசியே இல்லைனாலும் நல்லா பசிக்குமா. என்னவா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும்? வாங்க பையன் தூங்குறீங்க. தூங்கிருப்பியா நினைச்சனே. தூக்க வரலதா சும்மாதே பறந்து படுத்துட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். உன் அம்மா வேற தூங்கிட்டா. என்ன ரெண்டு பேரும் அப்படி சின்சிரா பேசிக்கிறியே. ஏதோ சோறு குழம்புலாம் பேசிக்கிறிய. நீ எல்லாம் சோறு குழம்பு பத்தி பேசலாம். உனக்கு சமைக்கவே தெரியாது. அப்பா அவளுக்கு சமைக்க தெரியாது. ஆனா அவ புருஷனுக்கு சமைக்க தெரியுமா? சும்மா உண்மை தான் சொல்றாங்க. என்ன புருஷன் ரவி என்ன அப்பா அவனே ஓலரிக்கு இருக்கான்ப்பா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன நானும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். என்னோட ஆசை நான் டீச்சர் ஆகி எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் எடுக்கணும். அப்படியே அங்க இருக்கிற ஆளையும் கரெக்ட் பண்ணிடணும். ஏய் உன்னை மூஞ்சில குத்தி போய் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். வெண்ணே நீ அண்ணனும் மதிப்பியால என்னமோ ஒரு மார்க்க மாத்தி பேசிக்கிறிய ரெண்டு பேரும். அண்ணன் கீர்க்க கண்ட மாதிரி பேசிக்கிறியான். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம நிலா வந்து ரசிச்சுக்கிறியோ. காதல் வந்துட்டா நிலா ரொம்ப அழகா தெரியுமா? அண்ணே நீப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்குறேன்ல பாக்குறேன். நல்ல பையனா இருந்தா யாரும் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்றோம். எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும். நான் என்ன செய்ய போறேன்டா நாளைக்கு அம்முக்குட்டி டீச்சருக்கு என் கையால சமைச்சு கொடுக்கலாம்னு இருக்கம்ல. என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுவிட்டாங்க. நீதாம்ல ஏதாவது செய்யணும். அது அம்முக்குட்டி டீச்சர் தானே அவங்ககிட்ட நான் சொல்றேன் உனக்கு மார்க் போட சொல்லி. இல்ல ப்ளீஸ்ல எதையாவது பண்ணல. நீ பண்ணாதாம்ல நான் நல்லா சமைக்க முடியும். உனக்கும் தாரேன் கண்டிப்பா உனக்கும் தந்துருவேன். அம்முக்குட்டி டீச்சருக்கு போக உனக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். நீ என் தங்கச்சி உனக்கு பிறந்ததே மத்தவங்க எல்லாருமே. ஏன்னா முத தாய் பாசத்தை கொடுத்தது நீ தானே. எப்பெல்லாம் அம்மா நினைப்பு வந்து அழுகுறனோ அப்பெல்லாம் என்ன மடியில படுக்க வச்சு என்ன தூங்க வச்சிருக்கல. அது நீதானே அப்ப நீதானே எனக்கு தாயி. என் கூட ஒட்டினே நீ பிறக்கல. ஆனா நான் உன்னைய ஒரு நாள் கூட சித்திமான்னு நினைச்சது இல்லை. ஏன்னா
சித்தி என்னென்ன கொடுமை பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. என்ன எல்லாத்துலயும் இருந்து பார்த்துக்கிட்டது நீ மட்டும்தானே. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஆனா அம்மா இல்லாததுனால தானே இத்தனையும் நான் அனுபவிக்கல. என்னைக்குமே எனக்கு முத தாய் வேறவங்க. என் பொண்டாட்டி எல்லாம் எனக்குலாம் பொண்டாட்டின்னு ஒண்ணு கிடைக்க மாட்டேன். நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. இப்ப இவங்களும் எனக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. ஆனா இவங்க மேல ஆசை வச்சுட்டேன். அந்த கடவுள் எனக்கு அம்மாவை கொடுக்காதனால இவங்களை கண்டிப்பா எனக்கு பொண்டாட்டியை கொடுத்துருவாரு. நான் நம்புறேன்ல. அண்ணி உனக்கு நான் இருக்கேன். நான் உன்னை என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவில்லைன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அது இல்லாம நீ என்ன பார்த்துப்ப. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே சேர்ந்து நீ மட்டும் தானே. அதனால ஒண்ணும் இல்ல. நீ வா என் மடியில படுத்துக்கோ. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே சின்னமானே மாங்குயிலே உன் மனசுல என்ன குறை பெத்த ஆத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர எட்டு திசையாவும் கட்டி அரசாள வந்த ராசா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. ஏலே ராகு, உன் ஆத்தா உன்னை விட்டு எங்கேயும் போகலடா. உன் கூடயே இருக்கா. உன் தங்கச்சி உருவத்தில் உன் கூட அவள் பிறக்கலதே. ஆனால் அவள் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வர மாதிரி அவள் கூட பிறக்கலடா. சின்ன பிள்ளையிலேருந்து தாய்ப்பாசம் கிடைக்கலன்னு சொன்னில, இவதே உனக்கு தாய். நல்லா இருக்கணும் என் பேரனும் பேத்தியும். அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. நிலவோடு பால் சோறு நீ மூட்டனும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கனும், ஆராரோ நீ பாட அம்மா. ஆமா, நான் என்ன ஒரு நல்ல காரியம் செய்யணும்ன்றனாலும் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். அதே போக்குலதே இன்னைக்கு நான் அந்த பிள்ளை நிலா இருக்குல்ல, அந்த பிள்ளை கலெக்டருக்கு பரிச்சை எழுத போதாமா. அதே சாமி நம்மளா கும்பிட்டுக்கிற சொல்லிச்சு. நான் அந்த பிள்ளைக்காக நம்ம ஊர் அம்மன் இருக்குல்ல, அந்த அம்மனுக்கு அது என்ன மஞ்சோர் சாப்பிடலாம்னு இருக்கேம்மா. மஞ்சோர் சாப்பிடுமா. அந்த பிள்ளை நல்லபடியா பரிச்சை எழுதி பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிடணுமா. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஏப்பா அப்படி பாக்குறிய? ஒண்ணும் இல்லையா, அந்த பிள்ளைக்காக இப்படி வாரி வாரி விழுந்து விழுந்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிருக்கீல, அதையும் யோசிச்சிருக்கேன். சும்மாவே அத்தக்காரிக்கு உன்னைய கண்டா சுத்தமா பிடிக்காது. உடனே என்ன கூட பிறந்த அண்ணனவே மதிக்க மாட்டாளுங்க. இதுல அந்த பிள்ளைக்காக இம்பிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிருக்கீல, அதான் அப்பா யோசிச்சிருக்கேன். நானும் அதையும் சொல்றேன். ஆனா நீ அந்த பிள்ளை மேல வச்சிருக்க நேசம் உன்னை இதெல்லாம் செய்ய வைக்குதுங்கிறது எனக்கு புரியுதுனே. ஏன் இப்பெல்லாம் பேசுறிய? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அது வேற விஷயம். இது நான் அந்த பிள்ளைக்காக செய்யறது. நேற்று அந்த பிள்ளை அவங்க அம்மா கிட்ட ஆசையா கேட்டுச்சுப்பா. ஒரு ரூபா புத்துக்கு நான் தான் போய் போன் அடிச்சேன். அப்ப அந்த பிள்ளை ஆசையா அவங்க அம்மாட்ட பேசுற மாதிரி கேட்டுச்சு. அவங்க அம்மா அதை செய்யறாங்களோ இல்லையோ, நான் அதை செஞ்சு போடுவேன்ப்பா. அந்த பிள்ளை என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டு நான் எதையுமே செய்யாம இருந்தது கிடையாது. உங்களுக்கே தெரியும், சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளையும் நானும் எப்படிலாம் இருந்தோம்ட்டு. அந்த பிள்ளை இப்ப இடப்பட்ட காலத்துல கலெக்டர் படிக்கிறோம்ட்டு அவங்க அத்தை ஊருக்கு போயிடுச்சு. அதனால அந்த பிள்ளைய நீ மறந்துடும் ஏதாவது இருக்கான்னு? அதெல்லாம் ஒரு புட்டு மறக்காது. அந்த பிள்ளை நினைப்புல நான் தான் இருப்பேன். என் நினைப்புல அந்த பிள்ளை தான் எப்போதுமே இருக்கும். நினப்பெல்லாம் அப்பா எதுவுமே சொல்லலையா. என்னைக்குமே உன் ஆசைக்கும் சரி, உன் தங்கச்சி ஆசைக்கும் சரி, என்னைக்குமே அப்பா குறுக்கெல்லாம் வந்து நிக்கவே மாட்டேன். அவங்க ஆசைப்படுறதை செய்யுங்க. ஆனா ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா மனசு நொந்து போறது ரொம்ப பெரிய கஷ்டம்யா. அதையும் அப்பா சொன்னேன். அப்பா ஏப்பா அப்படி சொல்றியா? அதெல்லாம் அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சிரும்பா. நான் அந்த பிள்ளைக்காக தானப்பா காத்துக்கிருக்கேங்க. இப்பெல்லாம் சொல்லாதீப்பா. ஐயா அண்ணே, அப்பா சும்மா சொல்லிருக்காரு. அவர் வயசுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிக்கிருக்காரு. நீ பெரிய எதுவாட்டம் பண்ணிக்கிருக்க. அது ஒண்ணும் இல்ல. சரி வேறசா என்ன வேண்டுதலோ போய் பாரு. இன்னைக்கு எனக்கு பள்ளியோட லீவ் விட்டாங்க. நாளைக்கு டீச்சர் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. நான் போய் படிக்கவா? கோயிலுக்கு போறீங்களா? நீ வா, நாளைக்கு டெஸ்ட்ல பாஸ் ஆக வேண்டிக்க. ஏய் இது டெஸ்ட் தான். உன பரிச்சை ஒண்ணும் கிடையாது. என்னவா இருந்தா படிக்கிற பிள்ளைங்க கோயிலுக்கு வரலாம். வா. தெரியும்டி தெரியும். நீ எதுக்கு படி அளக்கறண்டே? ஒத்தையில போக முடியாது. நீ வந்தினா கூட சேர்ந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம் தானே. நீதான சமைக்கிற, அதையும் சொல்லிக்கிருக்கேன். வா போவோம். அப்பா வாரியலா இல்லையா? நீ தங்கச்சி போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு வயல்ல சோடி இருக்கு. அது என்ன பக்கத்து வயல்ல இருந்து தண்ணியை பாய்ச்சி வெட்டி விட்டு இருக்காங்க. மழை வேற வருதுல, நானும் வரப்பு வெட்டி விடுறேன். சரிப்பா, ஒத்தையில நடந்து அத்தனை வேலையும் செய்யாதிய. நான் போயிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுவேன். யாரு நீ மதியானத்துக்குள்ள
சரி சரி அப்ப நீங்க பாத்துக்கிறீங்கப்பா. இவன் வருவான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்ப என்னையும் கூட்டி போறான்ல, நைட்டு தான் கூட்டி வருவேன். வேணா பாருங்களே. அவனை இப்ப நான் கூட வரது பெருசு கிடையாது. நான் கடத்தேவுக்கு கூட்டி போக சொல்லுவேன். அங்க எனக்கு பஞ்சு முட்டாய் அப்புறம் எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கி கொடுத்து வாங்க சொல்லி வாங்கிட்டு தான் நான் வருவேன். என்ன கேட்டாலும் வாங்கி தரம்ல. சரி யாரும் பேர் பார்த்து பத்திரமா போங்கன்னு. அப்பா வயலுக்கு போயிட்டு வரேன். வந்துட்டு சாப்பிடுங்க. வரேன். சரிங்க போய் வரேன் தமிழ். சும்மா தான்ல சிரிச்சா கூட குத்தம்னு வாராங்க. ஏனத சொல்ல. சரி நீ என்ன இருந்து பாத்துட்டு வா. என்ன கதை பூட்டிட்டு வா. நானே கண்மணி பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அங்கக்குள்ள இருக்கேன். நீ வா, அந்த பிள்ளை வர சொல்லுச்சு. சரி. என்னடா சொல்ற? ஆமா. நான் ஒரு சோழியாத்தே வயக்காடுக்கு போனேன். அங்க இவங்க அவங்க கிட்ட பேசிக்கிருக்காங்க. ஆனா இவன் ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுத்து போயிருக்கான்ல, அதனால பேச மாட்டேன். நான் நினைச்சேன் பேச மாட்டேன்னு. அதே அவ தங்கச்சி இருக்கால, அவதே உன்ன மாதிரி பேசியிருந்தா. அவளுக்காக மஞ்சோர் திங்க போறாராம். ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி வாரி வலிச்சு அவளுக்காக ஒண்ணு செஞ்சுக்கிருக்கானே, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா இவன் என்ன செய்வியான்? எவரு அப்படி லேசு பட்டவனா மட்டும் இவனை நினைச்சுப்படாத. என்ன இவன் என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடந்து போயிடும். அது எதையும் நடக்க விடக்கூடாது. ஆமா அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுதே. அதைய ஞாபகப்படுத்துறதுக்கு இவன் என்ன வேணாலும் செய்வியான். அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. ஆமா நீ வேற. அவனால ஒன்னும் செய்ய முடியாது. என்ன இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாரி வலிச்சு செஞ்சுப்புட்டு நாளைக்கு நீ யாருன்னு கேட்டுருவாங்க. பாப்போம். இப்படியெல்லாம் விடக்கூடாது, புரியுதா? என்ன ஏதுன்னு பார்த்து ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும். மண்சோறு திங்க வரானோ, மண்சோறு திங்க விடாத அவனை. போ. இவங்க மண்சோறு தின்றதே எங்க மக பாஸ் ஆகணுமோ? அப்படிலாம் ஒரு அவசியமும் கிடையாது. அவ திறமைக்கு அவ படிச்சு பாஸ் ஆவா. இவன் அவன் வேண்டதுல நிறைவேற்றி அவ பாஸ் ஆகணுட்டு எந்த அவசியம் கிடையாது. நீ என்ன செய்வி ஏது செய்வே தெரியாது. அவனை மண்சோறு திங்க விடாது. அதான் நான் நேற்றே முடிவு செஞ்சுட்டேனே. சரி அதை என்ன ஏதுன்னு பார்த்து விடு. அப்புறம் கேள்விப்பட்டேன், என்ன அந்த சிரிக்கு பின்னாடி சுத்திக்கிறியாமா? அவளே புருஷனை இழந்துபட்டு 6 மாசத்துல தூக்கி கொடுத்து நின்னுக்கு இருக்கா. இப்ப எதுக்கு அவ பின்னாடி போய் சுத்திக்கிருக்கா? ஏதோ மிலிட்டரிக்கார வந்து உன்னை சண்டை ஓட்டானாமா? ஊருக்குள்ள பேச்சாச்சே, என் காதுக்கு வந்துச்சு. அம்மா நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சும்மாதான் போய்க்கிருந்தேன். ஆயிருந்தே. ஆனாலும் பள்ளிக்கூடத்துல லவ் பண்ண பிள்ளை இல்லம்மா. 6 மாசத்துல புருஷனை தூக்கி கொடுத்துட்டு நின்றாலும் கட்டிக்கிறதுக்கு நான் தயாராத்தான் இருக்கேன். கட்டிக்கிறதுக்குன்னா பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா. ஆமா இப்ப வப்பாட்டி கொண்டதையும் குறைச்சல் வத்தியா? இங்க பாரு, நீ யார கட்டணும்னு நானே முடிவு செய்வேன். உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்க இருக்க கூடாது. என்ன உனக்கு இந்த வேலை செய்ய சொல்றேன் அந்த வேலை செய்ய சொல்றேன்னு நீ பாட்டில ஆடிக்கிறத அம்பிடுத்தையும் பாத்துக்க. அப்படி நீ ஒரு வேலை ஒருத்திய கட்டணும் அப்படின்னா அவனோட தங்கச்சியத்தையும் கட்டணும். அவளுக்கு அடிமை வாழ்க்கைய கொடு, புரியுதா? அத நான் எப்பவும் முடிவு செஞ்சுட்டேனே. அவ எனக்கு பொண்டாட்டிமா. ஆனா ஊர்ல இருக்கோ பூரா எனக்கு வப்பாட்டி. இப்படியே சொல்லிட்டு தெரியாது என்ன?
இதை நீ கழுத்துல போட்டாலும் சரி பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி. ஆனா நீ ஊருக்கு போயிட்டு கலெக்டர்லாம் ஆயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த டாலரை என்கிட்ட காமிச்சிட்டா இந்த ஞாபகம் உனக்கு இருக்கும். கண்டிப்பா நான் பத்திரமா வச்சிருப்பேன் அழகா. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நான் கலெக்டர் பரீட்சை எழுதும் போது நான் இதை எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு முருகனை கும்பிட்டுட்டு நான் பரீட்சை எழுதுறேன். அப்ப நான் பாஸ் ஆயிடுவேன்ல. கண்டிப்பா இந்த $1 உனக்கு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. முந்தான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயமெங்கும் பொன்மானே பொன்மானே. இத பத்திரமா வச்சிருப்பியல? வச்சிருப்ப. ஏன்னா உன்ட்ட நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? எனக்கு தெரியும்ல, கண்டிப்பா பத்திரமா வச்சிருப்பேன். இந்த டாலரை நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதை போட்டிருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். எப்போல்லாம் இது என் பக்கத்தில் இருக்கோ அப்போல்லாம் அந்த முருகனே என் கூட இருக்கிற மாதிரி. முருகனுக்கு இன்னொரு பேர் கூட அந்த வெற்றி வேலன்ல, அந்த வெற்றி என் கூடவே இருக்கிற மாதிரி. அதனால இன்னைக்கு நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இன்னைக்கு கலெக்டர் பரீட்சை எழுத போகிறேன். இன்னைக்கு நான் பாஸ் ஆயிடுவேன். அந்த ஒரு தைரியம் முருகா முருகால வெற்றி நீ என் கூடவே இருக்கணும். என்னம்மா நிலா, இன்னைக்கு கலெக்டர் எக்ஸாம் எழுத போறீங்க? எப்படி? ரொம்ப பயமா இருக்கு, அதை விட ரொம்ப ஆர்வமா இருக்குதே. அதெல்லாம் எதை நினைச்சு பயப்படாத, நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. உங்களோட பிளஸிங்ஸே போதும் அத்தை மாமா. சரி கிளம்புறோம், நேராகுது. கண்டிப்பா நான் கருத்தர்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்படி கிறிஸ்டினும் ஹிந்துவும் கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரியல. சரி ஓகே, இந்த காம்பினேஷன் கூட நல்லதா இருக்கு. லவ்னா அப்படித்தான்டா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் அத்தை, வரேன் மாமா. சரிம்மா. நேரம் என்ன ஆகுது? எந்நேரத்துல வந்து வாசல்ல கோலம் போடுற ஆளுக வாரு. ஏன் வீடு, ஏன் வாசலு, நான் எப்ப வேணாலும் தண்ணி தெளிப்பேன், கோலம் போடுவேன். என் மூஞ்சில கூட வந்து கோலம் போடுவேன். அவங்க சோழிய பாருங்க. ஏன் மதியானம் 1 மணிக்கு கூட வந்து கோலம் போடுவேன். என்னவா தீ பிடிச்சி எரியுதோ? காலங்காத்தாலேயே ஆரம்பிக்குதுகளே. ஒரு பொம்பளை பிள்ளை வேற சார்ந்துருச்சு கோலம் போடுவாலாம் கிடையாது. இப்படிலாம் இருந்தா எப்படித்தையும் அப்பதான் உன்னை பிடிக்க, நான் எப்படித்தையும் உன்னை கட்டுறது? மாமாய் மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சு வெளிய சத்தம் போட்டு பேசிக்கிருக்காமா. ஏய், நீ என்ன வேலைக்கு போலையா? அங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு கிளம்பு. சீ, கடுப்பா வருது. எங்கிட்டு போனாலும் இந்த முடியாசை நம்மளை விட்டே தொலையாது போல. ஐயோ எம்புட்டு முடி. இரு நீ தூங்கி இருக்கும் போது முடிய நான் வெட்டி எடுக்கல. பார்ல மாதிரி கண்மணியே கிடையாது. ஆமா, இப்படி 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கோலம் போடுங்க. போற வீட்டுல செருப்பு கொண்டே அடிப்பாங்க. ஏய், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம வம்பளத்துக்கு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு விட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி கிளவி நான் ஒண்ணு லீவ் போட்டு உட்காரல, அவங்களா லீவ் விட்டாங்க. உன் ஊர்ல இருக்கிறதுக்கு பேசாம பள்ளிக்கூடம் போனா கூட நல்லா இருக்கும். அப்ப எந்திரிச்சு கிளம்பி இப்படி வாய் பேசுறவ? நானும் சரியான கோவத்துல இருக்கேன். போய் மதிய சோத்துக்கு போய் காய வெட்டு போ. என்ன அன்னைக்கு அப்படியே அட்ட முடியாது போ. அப்ப சோத்துல விஷம் வச்சுருவேன். நீ வைக்கிற சோறு விஷம் கணக்காத்தான் இருக்கும். என்ன நீ ஒன்னும் புதுசால விஷம் வைக்க வேணாம். உங்க எல்லாம் சோறு வாங்கி திங்கிறதுக்கு அதான் அந்த முடி ஈட்டமா வச்சிருக்கலாம், அதுகிட்டே அதை வாங்கிட்டீங்க. அது அது சாம்பாரை நல்லா வைக்கும். நானே எனக்கு முடி வளர மாட்டேங்குதுன்னு கடுப்புல இருக்கேன். என்ன அடுத்த முடிய பார்த்து பார்த்து எனக்கு வயிறு அப்படியே பட்டுக்கிட்டு எரியுது. இத நீ வேற ஏதாவது பேசிக்கிறதா அம்புட்டே பாத்துக்க. சாணி எடுத்து தடவு, நல்லா முடி வளரும். புள்ளி இருக்கும் பாத நீ நடந்தா போதும், முள்ளெடுத்து போட்டா நீ நடக்கலாகும். வீதியிலே நீ நடந்தா கண்கள் எல்லாம் மேலதான், முள்ளு தச்சா தாங்கும் நெஞ்சம், கண்கள் தச்சா தாங்காதையா.
பாட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. கோலம் போடுற நேரத்தப்ப அடியாத்தி ரவி அண்ணே. இலே என்னடா எங்க போனாலும் இவங்கிட்ட மாட்டிக்கிறேன் நானு. நீ பாட்டுல ஒத்த பாட்டை போட்டு என் கடையில உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருந்தியே, அது வரைக்கும் உனக்கு நல்லாத்தையும் போயிட்டு இருந்துச்சு. எப்ப லவ் லெட்டர் நோட்டு கொடுத்தி அதோட சோடி முடிஞ்சு வச்சு. ஆமா அந்த லவ் லெட்டர் இந்த பிள்ளை வாங்கவே இல்லடி, என்ன செஞ்ச? தெரியலடா. அண்ணே அண்ணே நீங்களா? என்ன இந்த சைடு என்ன சோடி? அண்ணே அது அது அத்தாச்சி அத்தாச்சி இருக்காங்கல்ல, அவங்க இது பூசணி பூ கொண்டு வர சொன்னாங்கண்ணே. எவளுக்கு அத்தாச்சி என்ன என்ன பத்தா நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? ரவி அண்ணனுக்கு தேன்மொழியாக்கா பொண்டாட்டினா எங்களுக்கு அத்தாச்சி தானே, ரவி அண்ணன் எங்களுக்கு அண்ணே. விளக்கமாறு பிஞ்சு போயிரும். என்னடா ஏத்தி வரைக்கும் வருவீரோ? எவ உங்ககிட்ட என்ன வேலை சொன்னாலும் அவகிட்ட கொண்டு போய் கொடுங்க. அத்தாச்சிக்கு பூசணி பூ கொண்டு வந்த, சாணி பூ கொண்டு வந்தேனே, போங்கடா. ஒருத்தனே இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க விட மாட்டே, அப்படிதானே? நீ நிம்மதியா இருந்தா மத்தவங்க நிம்மதியா இருக்க விட்டுறாத. அதனால தான் உன்னை யாருமே பிடிக்க மாட்டேங்குது. நீ வந்து ஒரு என்ன கிளவி பொறணிக்கார கிளவிட்டு ஊர்ல பேர் வச்சிருக்காங்க. வாங்கடா நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுல எங்க கிடக்குதோ ஆளும் மண்டையும். நாளைக்கு என் நிலைமையில வந்து உட்காந்து பாரு, தெரியும். நீ உன் சோழிய பாரு. அது என்ன பூசணி பூ மட்டும் கொண்டு வந்தா பரவாயில்ல, கூட சாணியோட உருட்டி கொண்டு வந்திருக்கிய. யார் வாசல்லையாவது வச்சிருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அது எப்படி அண்ணன் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாரு. இலை எவன்ட்ட இந்த பூக்காக மலை மேல ஏறது சொல்லி பாரு, ஊட்டி கொண்டு வந்து சொல்லு. இல்லனே அத்தாச்சி பாவம் தானே, சாணிக்காக பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அதனாலதான் சாணியோட உருட்டி சிரமம் இல்லாம கொண்டு வந்துட்டேன். சரி ஒண்டா நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். நீங்க உங்க சோழியை பார்த்துட்டு அவங்க சோழியை பாருங்க. இன்னொரு தடவை இந்த சைடு வர்றதை பார்த்தே அம்பிட்டேன். அதை விட்டுட்டு தானே மறுவேலையை பாப்பிய. அண்ணே உன் பேர் என்னன்னு இங்க எவனுக்குமே தெரியாது. என் பேரு கருவட்டு மண்டை, உன் பேர் என்னன்னு சொல்லிரு. ஓ இந்த அட்மின் எனக்கு பேரை வைக்காம கதை கொண்டு போறாங்களா? நானும் ஒரு ரோல்ல இருக்கேன். என் பேர் ரத்னவேலு. சரிண்ணே நாங்க வரவா? போங்க திரும்ப வந்துடக்கூடாது. சரிங்கண்ணே. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. ஏய் வெண்ண கல்ல கொட்டி எரிஞ்சு போறீங்க. ஓடி போறீங்க. கண்ணால சொல்றற காதால சொல்றற விளக்க மாத்தற சொல்றேன்னு போடா. சொல்லாமத்தான் நெஞ்சோடுதான் ஐயோ நீ மறக்கிறியே. ஏய் சாணி எரு எடுத்து மூஞ்சி அடிச்சு போறீங்க. என்ன ஓடி போயிராமா அந்த ஒயின் ஷாப் கடைக்கு வந்துட்டாங்க. கண்ணால சொல்றற காதால சொல்றறன்னு. அவன் யாரடி? என் புருஷன். இது பூசன் ருச்சுரா. என்ன செருப்படி வாங்காம ஓடிடலாம் ஓடியா. வாங்க. என்ன வராதவங்கலாம் வீட்டு சைடு வந்திருக்கிய? என்ன ரொம்ப வலியாது என்ன? ஐயடா, என்ன கையில பூசணி பூல கொண்டு வந்திருக்காப்ல இருக்கு. நான் கிட்ட ஒரு ஆளுகிட்ட நீங்க கொண்டு வர்றது ஒரு ஆளவள இருக்கு. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இங்க வரைக்கும் வர வேண்டாம் அப்படின்னு நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாதது. அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க, நான் வாங்கி வைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? புருஷனே கொண்டு வந்து பூசணி பூவை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. உன் ஆசையில தீயத்தாம்பல வைக்கணும். வைங்க வைங்க, யாரு வேணான்னு சொன்னா? சரி உட்காந்து கோலம் போட உதவி செய்யறது. நீ இன்னைக்கு ஒரு முடிவோடவே இருக்கு அப்படித்தானே? புடி நான் வெளியே கிளம்பணும். என்ன குனிஞ்சு நிமிஞ்சு குறுக்கு வலிக்க ஒரு கோலம் போடுறீ? கொஞ்சம் உட்காந்து கலர் அடிப்போம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வந்துட்டு பூசணி பூவை கொடுத்துட்டு போறதோட ஒரு புருஷனோட வேலை முடிஞ்சிடுறதா? திரும்ப திரும்ப புருஷன் சொல்றதுக்கு பாருவேன். அப்படித்தான் சொல்லுவே. சரி சரி நான் யார் வேலையும் கெடுக்கல. கொடுங்க கொண்டு வந்து வைங்க. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா கொஞ்சி வரும் தேரழகை நீ மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்ன சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. இலே என்னடா கொலையாடி சண்டைக்கு இப்படி கூடிக்கிட்டாங்க பொம்பளை அழகு போறான். இது வெண்ணி முதல்ல பாக்குற சின்ன பிள்ளையில பாத்துருப்போம். அப்ப கூட சண்டை அப்படி இருந்திருக்காது. இப்ப பாரு சண்டைய நம்ம தடுக்கவும் கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. இன்னும் வேடிக்கை மட்டும் பாக்கணும். அடிச்சு மண்ணு கட்டி மண்டை கண்ட உடஞ்சு போச்சுன்னா அப்படிதானடா. சண்டை உடையிற அளவுக்கு சண்டை போட மாட்டாங்க. நீ பாருவே முதல்ல சம்பந்தமே இல்லாம தான் சண்டை ஆரம்பிக்கும். இப்ப பாருவே இலே அந்த பிள்ளை நிக்குது. ஆமா அந்த பிள்ளை கூட நிக்கிறது யாரு? இப்படி தாவணி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்களே, அந்த பிள்ளையோட அண்ணனோட அக்கா மக. அப்படியா? சரி இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறவரை சண்டைக்கு போவான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏல உன்கிட்ட எத்தனை முறை சொல்லி
எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கேக்குறேன். நாங்க குடம் போட்டு வச்சிருக்கோம்னு தெரியுதுல, அப்புறம் என்ன வண்டைக்கு வந்து முன்னாடி தண்ணி பிடிச்சிய? குடம் போட்டு வச்சவங்க முன்னாடி வந்திருந்திருக்கணும். ஆள் இல்லாதனால ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வந்தா என்ன பூரா குடமுமே தள்ளி விட்டா தண்ணி பிடிச்சிட்டு வந்தா? ஒரே ஒரு குடமே கொண்டு வந்தா, அடுத்த குடத்தை இப்படி சண்டையை குட்டுவீங்க யாரு கண்டா? அது எப்படி ஒரு குடமே கொண்டு போனா நீ சொல்லுவே? நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். நான் ஜோடப்ல அப்படியே நாக்குறாங்கறியும். இவன் தூக்கிட்டு தெரிஞ்சவளுங்க. ஒகரைய பேத்து போறே. நான் உன்னை என்ன செஞ்சே? எதுக்கு என்னைய பார்த்து சும்மா சும்மா கை நீட்டிட்டு இருக்க? என்ன ஆமா, எனக்கு தலையெழுத்து பாத்தியா? இது எல்லாத்துக்கும் நீனே காரணம். நீனே போய் சொல்லிருப்ப தண்ணி வந்திருக்குன்னு. என்ன நீ என்ன ஏன்ட்ட வம்புக்கு இருக்க? உன்ன ஏ என்னைய அடிச்சிட்டியா நீ? அது எப்படி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வேணுமா தண்ணி வரது? நாங்க தான் குடம் போட்டு வச்சிருக்கோம். ஆளுக்கு ரெண்டு குடம் போட்டு வச்சிருக்கோம். வருஷம் பிரகாரம் பிடிக்கணும். நீங்க தான் அன்னைக்கு முன்னாடி பிடிச்சியா? எப்படியா புடிச்சு கொண்டு போய் ட்ரம்ல அதுல ஊத்திக்கிட்டு நல்லா புடிங்கிருங்க தண்ணி இல்லன்னு சொல்லி. ஓஹோ, இப்போ நாங்க தண்ணி பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இது. அப்படி என்ன தண்ணி வச்சிருக்கோம்னு வீட்ல வந்து பாருங்க வெரசா. பார்க்க மாட்டோம்னு நினைக்காத, நாங்க வந்து பாத்து புருவோம். என்ன தண்ணிய மாத்தி மாத்தி கொண்டு போய் வச்சாலுங்க தானே நீங்க? நானே தண்ணி சொல்றேன், வந்து பாருங்கடி. என்னமோ ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு போனதுக்கு அப்படியே ஊரே பேசிட்டு தெரியுறீங்க. ஒரு குடம் தண்ணினால இந்த ஊருக்குள்ள தண்ணிக்கு பஞ்சம்னு தெரியுதுல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு வந்து பிடிச்சிட்டு பண்ணீங்க? ஒரு குடம்லாம் பிடிக்கல, 4 குடம் பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லையே, இப்போ தண்ணி வரல, என்ன செய்வீங்க? கஷ்டப்பட்டு நாங்க நேரம் பார்த்து கொண்டு வந்து குடத்தை போடுவோம். நீங்க வெண்ண மாதிரி வந்து தண்ணியை பிடிச்சு உங்க வீட்ல ஊத்திட்டு போவீங்க. ஒரு குடம் தானங்க பிடிச்சோம். ஏன் இப்படி சண்டைக்கு வரீ? ஒண்ணே ஒண்ணு பிடிச்சிட்டு போனே. நம்பிக்கை இல்லனா அங்க ஆள் நிக்கிறதுக்காக நான் தூக்கிட்டு போறதா பாக்க சொல்லுங்க. நீ என்ன வண்டி பேசிக்கிருக்க? நீ ஒரு குடம் தான தூக்கிட்டு வந்த, நான் பார்த்தேன். இவளு என்ன சொல்றது? வாய் மூடு. என்ன நீ திரும்ப திரும்ப என் மூஞ்சி முகரை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே தெரியல உன்ன? என்னடா சம்பந்தமே இல்லாம சண்டை ஓடுறாங்க. ஏன் அந்த பிள்ளை ஒரு குடம் தானே தூக்கிட்டு போச்சு. இது ஆரம்பம் தாண்டி, இப்ப முடியறது பாரு. ஏலே சரியான காமெடியா இருக்குடா. ஆனா அந்த பிள்ளை ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்குது. கூட அவங்க அத்தாச்சி இருக்கும்போது அது என்ன பேசும்? அது சரியான ஒரு கடகம் வாய் பேசி இப்ப பால் அடிச்சு பல் கட்டி உருன்றத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொழுப்பு? ஏய், என்னடா அங்க நின்னுட்டு வாங்க சண்டை ஓடுவோம். என்ன சண்டை போடுற? சொல்லி பாரு. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். எலே நீ போ. ஐயோ முதல்ல எப்படி குத்திக்கிருக்கல அவன் அக்கா மக. ஐயோ சரியான என்ன பண்ணிக்கிருக்க? இப்போ அந்த சைடு என்ன தைரியம் தான் என்ன அடிச்சிருப்ப நீ? அடிப்பே அதில போற அவளை. ஏய் என்ன நினைச்சிருக்கீங்க? ஐயாரட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச குட்டி போட்டு பூன போல கால சுத்தி கொழுஞ்ச பாவம்னு நீவி விட்டா கல்லு போட துணிஞ்ச விழுந்துடாதம்மாயே. இலை புடுறா. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. அடே என்னடா சரியா? ஐயோ ஐயோ இலை இலை ஐயோ மாமா அங்க பாரு. என்னல? அங்க பாரு. கண்ணகியை பாரு மாமா. கண்ணகி. ஐயோ மாமா ரத்தம் வருது மாமா. என்னன்னு தெரியல. வந்து தொலை போவா. ஐயோ ஏனுங்க ஏங்க ஏங்க ஐயோ ஹலோ என்னன்னு சொல்லன்னு தெரியலையே. பேர் வேற தெரியல.
இலே இலே அந்த பிள்ளை மண்டையில அடி விட்டனால மயங்கி பிடிச்சடா. இல்லை எனக்குமே ஒண்ணுமே விளங்கலடா. ஐயோ இல்லை முதல்ல அந்த பிள்ளை கீழே படுக்க வை. நீ இப்படி வச்சுக்கிற பார்த்தா தப்பு தப்பா பேசுவாங்கடா. இல்லை அந்த பிள்ளை மயக்கப்பட்டு விழுந்து கிடக்கு. என்ன சொல்லிக்கிருக்க? இல்லை வேணாம்டா சும்மா கேளுடா. உன் சோழி பாரு. ஏங்க ஏங்க ஹலோ எஸ்கியூஸ் மீ.